தாவீது இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப துணிகரமான ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு. ஆனா எப்படி அவரால் தேவனிடத்துல அவரால் மறுபடியும் செல்ல முடிஞ்சது? வெரி குட், நல்ல கேள்வி இல்லையா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல விசுவாசத்தோடு போக முடியல. ஏன்? தங்களுடைய குறைவுகளையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். தாவீது செய்ததை விடவா பெரிய பாவம் நீங்கள் செய்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆகவே தைரியமாக தேவனண்ட போய் ஒப்புரவாயிடலாம் இல்லையா? நடந்தது என்ன? தேவனே சீல் போட்டார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. அது மாத்திரமா, அவனை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்காருங்க. ஒரே ஒரு காரணம், யூ ஹாவ் பீன் சோசன் பை ஹிம் அண்ட் யூ ஹாவ் பீன் மேட் காட்ஸ் சில்ட்ரன். நீங்கள் அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டீர்கள். உங்களிடத்திலே குறைவுகள் இல்லாமல் இருக்காது. குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு மாறாது. இந்த நிஜத்தை சொல்லத்தானே நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு. எல்லா அக்கிரமத்தையும் சொல்கிறாரு. விபச்சாரம் பண்ணினா, வேசித்தனம் பண்ணா, குடியில் இருந்தான், அப்பாவை மதிக்கலை, அப்பாவுடைய சொத்தெல்லாம் சீரழிச்சா, இத்தனையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அப்பாவுடைய அன்பு மாறாது என்கிறார். இன்றைக்கி நல்ல செய்தி அருமையானவர்களே, அப்பாவுடைய அன்பு எந்த அளவு பெருசு! நாம் பாவிகளாக இருக்கையிலேயே அவருடைய குமாரனையே நமக்காக பலியிட்டு விட்டாரே. ஏன்? ஆட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே எவருமே பூரணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதுனாலே கொலோசையர் 2:10, எபிரேயர் 10:14 அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நாம் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அது எங்கே நடந்ததுன்னா நம்முடைய ஸ்பிரிட் மேலே நடந்துச்சு. நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதனைத்தான் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. நீங்களும் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கி கேள்வி என்ன? கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான், இதெல்லாம் செய்த பிறகும் தாவீது தைரியமாக தேவனண்டை கிட்டி சேர்ந்தான் என்றால் அவனுக்கு அவர் தேவனுடைய அன்பை குறித்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரைட்? நான் வேடிக்கையாக இன்னொன்று சொல்லட்டுமா? அவனுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு சபைன்னு ஒன்றும் இல்லை. சபைக்கு போனால் என்ன சொல்லி தராங்க? அவ்வளோ ஈஸியாலாம் ஆண்டவர் தரமாட்டாருப்பா. ஏன்? உன் ஜெபம் போதாது, உன் முட்டியில் காயம் போதாது, உன் பக்தி போதாது, பரிசுத்தம் போதாது, இப்படி சொல்லி சொல்லி உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். எனவே நீங்கள் பயத்தோடும் குற்ற உணர்வோடு வாழுகிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.